பெண்களுக்கு பொதுவாக ஒரு 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 பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது இது இளம் பெண்கள்ல இருந்து வயதானவர்கள் முதற்கொண்டு எதிர்நோக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கும் பல பியூட்டி பார்லர்ஸ், பல டெர்மட்டாலஜிஸ்ட் இதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதுகிற ஒரு விஷயம், பெண்கள் முகத்துல மற்றும் தேவையில்லாத இடங்கள்ல வளருகிற முடி, அதாவது ஹிர்சூட்டிசம் சொல்லுவோம். ஒரு ஆணுக்கான முடியோட டிஸ்ட்ரிபியூஷன் பெண்களுக்கு இருக்கும். ஸோ சாதாரணமாக பெண்களுடைய உதட்டுக்கு மேலே, நாடியில், சைடில் இதிலெல்லாம் ஆண்களை மாதிரி முடி வளருவது தான் ஹிர்சூட்டிசம் சொல்கிறோம். அதாவது ஆண்களுக்கான டைப் ஆஃப் ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் விமனுக்கு இருக்கிறது. இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட வருகிற இளம் பெண்கள் பலருடைய பிரச்சனைகள், அஃப்கோர்ஸ் குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கூட, அதில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத் இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மனக்குழப்பத்தை உண்டாக்குறது. இன்றைக்கி குழந்தையின்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தையின்மையில் ஒரு முக்கியமான பிரச்சனை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அவங்க எல்லாரும் தெரியும், 60% பிரச்சனைகள் கருமுட்டை வளர்ச்சினா பிசிஓஎஸ்ல தான் இருக்குது. இந்த பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு பொதுவாக ஒரு 100 பெண்கள் இருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக 80 முதல் 90% இந்த மாதிரியான அப்நார்மல் மேல் டைப், ஆண்கள் மாதிரியான முடி வளர்ச்சி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. நிறைய பேரை பார்த்தோன்னே தெரியும் இவங்களுக்கு பிசிஓடி இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் க்ரோத்தோட ஒரு பெண் இருந்தாங்கனால இவங்க இதை முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதுகிறாங்க. இன்றைக்கும் எடுத்துட்டிங்கன்னா இன்றும் குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனாலும் அவங்க மனசில் ஓரத்தில், டாக்டர் எனக்கு இந்த ஹேர் க்ரோத்தையும் ரிமூவ் பண்ணுங்க டாக்டர், இதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு என்கிட்ட வரவங்க நிறைய பேர், டாக்டர் இந்த ஹேர் நீங்கள் சொன்னீங்க, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன், அப்போ ஹேர் க்ரோத்தை பற்றி சொன்னேன், அப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரெக்னென்சி வந்த பிறகு இதை பார்ப்போம் சொல்லி குழந்தை பிறந்த உடனே ஒரு 6 monthஸில் வந்துடுவாங்க, டாக்டர் எனக்கு இந்த ஹேர் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு மெடிக்கேஷன்ஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரியான பெண்களின் எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ், இந்த பிசிஓஎஸ் இருந்தாலே தே ஆர் வெரி கன்சர்ன் அந்த ஹேர் க்ரோத். ஸோ இதெல்லாம் அருமையாக அழகாக சரிப்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இள வயது பெண்கள் இந்த பிசிஓஎஸ்க்கு வரும்போது இவங்களுக்கு அந்த இரெகுலர் பீரியட்ஸை விட இந்த ஹேர் க்ரோத் தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதனை சரி செய்யும் போது இவங்களோட முகம், ஸ்கின் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டாக ரொம்ப நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன் வந்துருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிசிஓடி பெண்களுக்கு பலருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை, அந்த ஹேர் க்ரோத்தோட அந்த ஸ்கின்லாம் ஒரு டார்க்னஸ், அந்த டார்க்னஸ்னால கழுத்துலலாம் ஒரு கருப்பு, சைடில் ஒரு கருப்பு, அந்த முடி வளர்றதுனால வர சேஞ்சஸ், அந்த முடிகளை இவங்க ரிமூவ் பண்ணுறதுக்காக பிரயோஜனப்படுத்துகிற சில முறைகள், இதனால் ஏற்படுற சில ஸ்கின் மாற்றங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குறது. ஸோ இதனை அருமையாக அழகாக சரி செய்ய முடியும். பொதுவாக இந்த ஹிர்சூட்டிசம் வருவது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் இப்போ பிசிஓடி உனக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னால் உடனே ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹேர் இருந்துச்சு டாக்டர், எங்கள் பாட்டிக்கு கூட இந்த மாதிரி இருந்தது டாக்டர், அதான் எனக்கு இருக்குது, எனக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வரலாமா? வரலாம். பிசிஓடிக்கு வரணுன்றதுல பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி ஹேர் க்ரோத்தும் வரலாம். ஸோ ஒரு ஹேர் க்ரோத் வருகிறதுனா பொதுவாக 70% பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸுங்கிறது இயற்கையாகவே ஏற்படுகிற நம்ம பிசிஓடி பெண்களுக்கு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு கவலைப்படுற விஷயமோ, அதாவது கவலைனா இது ஒரு உடலுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்குற விஷயம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் ஏற்படுற ஹேர் க்ரோத், சில வகையான கட்டிகளுடைய வெளிப்பாடு, ஓவரியில் ஏற்படுற சிஸ்ட், டியூமர்ஸ் மற்றும் அட்ரினல் கிளாண்ட் இருக்கு. நம்மளுடைய கிட்னிக்கு மேலே ஒரு அட்ரினல் சுரப்பி இருக்கு. இந்த அட்ரினல் சுரப்பியில் ஏற்படுற சில கட்டிகள், அட்ரினல் கிளாண்ட் டியூமர், இதுலேயும் கூட இந்த மாதிரி ஹார்மோன் சுரப்பிகள் அதிகமாகும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஒரு 10 முதல் 15% பெண்களுக்கு இந்த மாதிரியான கட்டிகள் ஏற்படுறதுனால, அதாவது ஓவரியில் ஏற்படுற சில கட்டிகள், அட்ரினல் கிளாண்ட்ஸில் ஏற்படுற சில கட்டிகள்னால இந்த ஹார்மோன் மாற்றங்கள் வருது. ஸோ பொதுவாக ஒரு பெண் இந்த மாதிரி ஹேர் க்ரோத்தோட வந்தாங்கன்னா, சில பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயதுலேயே இருக்கும், ஒரு 18-19 வயதுலேயே ஆரம்பிச்சிடும். அதுலேயே அப்போ நிறைய க்ரோவாக இருக்கும், தலையில் முடி வழுக்கு மாதிரி ஆயிரும், ஹேர் லாஸ் இருக்கும், உடம்பு வெயிட் இருக்கும். ஸோ டிப்பிக்கல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு இள வயது பெண்கள் வந்தால் பொதுவாக நம்ம எண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, சடனாக வெயிட் கெயின் ஆகிருக்கும், மாதவிலக்கு இரெகுலராக இருக்கும். என் பெண் ஏஜ் அட்டன் பண்ண பிறகு தான் டாக்டர் இந்த பிரச்சனையே வந்துச்சு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வரும், வெயிட் கெயின் ஆகும், ஹார்மோன் சேஞ்சஸ் வரும், இந்த மாதிரி ஹேர் க்ரோத்தும் வரும், ஹேர் லாஸும் இருக்கும். ஸோ ஆண்களுக்கான ஒரு மாற்றங்கள் ஏன் ஏற்படுகிறது, இதோட அடிப்படை
அந்த ஆண்ட்ரோஜன்ஸ்ங்கிற ஆண் ஹார்மோன் அதிகமாகுது. ஸோ நார்மலாக ஒரு பெண்ணுக்கு பெண்ணோட எஃப்எஸ்ஹெச் ஃபீமேல் ஹார்மோனும் ஈஸ்ட்ரஜன், ஆண்களுக்கான ஹார்மோனும் பேலன்ஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்களுக்கான ஹார்மோன் பெண்ணுக்கு அதிகமாகும் போது பெண்களுக்கு இந்த ஆண்களை மாதிரி முடி வளர்ச்சிகள் தோற்றத்தை வளருது. இந்த ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஆண்ட்ரோஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளோட ஹேர் ஃபாலிக்கில் ஒரு 2-3 ஃபேஸஸாக இருக்குது. ஆனஜன் ஃபேஸ், டீலஜன் ஃபேஸ், ஸோ ட்ரைக்கோ ஃபேஸ்ன்றது. இந்த ஃபேஸஸில் இந்த க்ரோத்தில் சில டைப் ஆஃப் ஹேர்ஸ் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். இது விழவே செய்யாது. இதுதான் அந்த ஆண்ட்ரோஜனோட சென்சிட்டிவிட்டிக்கு வளர்கிற ஹேர். அந்த வகையான ஹேர் அந்த ஹார்மோன் அதிகமாகும் போது வளர்வதனால தான் இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஸோ இந்த வகையான ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டால் முதல் முக்கியமான காரணம் ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்கணும். பொதுவாக 100 பெண்கள் எடுத்திங்கன்னா 70 முதல் 75% இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகிறது. ஒரு 5% பெண்களுக்கு ஹெரிடிட்ரியாவே இந்த ஹார்மோன் நார்மலாக இருக்கும், ஆனாலும் இந்த ஹேர் க்ரோத் வரும். ஏன் டாக்டர் அப்படி வருது? அதை வச்சு நிறைய என்கிட்ட கேட்டாங்க. ஒரு கேர்ள் கேட்டான், டாக்டர் எனக்கு நீங்கள் ஹார்மோன் ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்தீங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்குது, அப்போ ஏன் டாக்டர் எனக்கு இந்த ஹேர் க்ரோத் வருது? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு தான் நீங்கள் சொந்தங்களில் கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு ஹேர் க்ரோத் இருந்தது, பாட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னு பலரும் பலவிதமான விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுடைய பாடியில் இருக்கிற அந்த ரிசெப்டாஸ், அந்த ஹேர் க்ரோயிங் ரிசெப்டாஸ் அப்நார்மல் சென்சிட்டிவாக இருக்கும். கொஞ்சம் ஹார்மோன்ஸ் கூட ரொம்ப சென்சிட்டிவாக ரியாக்ட் ஆகி இந்த மாதிரியான ஹேர் க்ரோத் வரலாம். சில நேரம் இந்த ரிசெப்டாஸ் அப்நார்மலாக பிஹேவ் ஆகி அதனாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த வகையில் இந்த பெண்களுக்கு அந்த ஹார்மோன் நார்மலாக இருந்தால் கூட அந்த ஹார்மோன் ஆக்ட் பண்ணுற ரிசெப்டார்ஸோட சென்சிட்டிவிட்டியில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வரலாம். 70-75% பெண்களுக்கு இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மோன் அதிகமாவது முக்கியமாக 60% பெண்களுக்கு பிசிஓடி இருக்கும். பிசிஓடினா உங்களுக்கே தெரியும், பிசிஓடி பெண்களுக்கு இந்த ஆணுக்கான ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்கின் சேஞ்சஸ்லாம் வரும், ஹேர் க்ரோத் வரும், அதனால் இந்த மாதிரியான சேஞ்சஸ் வரும். ஸோ இதற்கான அடிப்படை உங்க எல்லாரும் தெரியும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதோட அந்த ஆண்ட்ரோஜன் லெவல் அதிகமாகுது. ஸோ 5 முதல் 10% பெண்களுக்கு சினைப்பையில ஏற்படுற தீக்கோமான்னு சொல்ற ஒரு சில வகையான கட்டிகள். இந்த தீக்கோமா இந்த ஆண்ட்ரோஜன், இந்த ஆணுக்கான ஹார்மோன் சுரக்கிற ஒரு கட்டிகள். இந்த மாதிரி கட்டிகள் வருகிற பெண்களுக்கு தான் சடனாக நார்மலாக இருப்பாங்க, பீரியட்ஸ் கூட ரெகுலராக இருக்கும், சிவியராக ஹிர்சூட்டிசம் வரும். குறிப்பாக பிரெக்னன்சியில் ஏற்பட சில பெண்களுக்கு சடனாக இது வரும். அதே மாதிரி மாதவிலக்கு நின்ற பிறகு மெனோபாசல் ஏஜில் ஒரு 45-50 வயதில் இந்த பெண்களுக்கு சடனாக இந்த மாதிரி மாற்றங்கள் வரும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் திடீர்னு ஏற்பட்டால் கண்டிப்பாக சினைப்பையிலையோ அல்லது அட்ரினல் கிளாண்ட்ல கட்டிகள் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். சில நேரங்களில் சில ஹார்மோன்ஸ் எடுத்துக்கொள்கிற பெண்களுக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வீசிங்க்கோ இல்லை இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கோ இல்லை இம்யூன் சப்ரெஷனுக்காகவோ ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கலாம். இந்த ஸ்டீராய்ட்ஸ் ரொம்ப காலம் எடுக்கிற பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான ஹேர் க்ரோத் வரலாம். இது தவிர சில மாத்திரைகள், மருந்துகள், இரத்த அழுத்தத்துக்கு, வலிப்பு நோய்க்கு எடுக்கிற சில மாத்திரைகள் கூட இந்த பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு முடி வளர்ச்சி வித்தியாசம், ஹிர்சூட்டிசம் இருந்தால் முறையாக பரிசோதித்து என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல நேரங்களில் இதோட ட்ரீட்மெண்ட் அடிப்படை பொறுத்து தான் இருக்கு. சினைப்பையில் ஒரு கட்டினாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, அந்த கட்டி ரிமூவ் பண்ணாலும் இந்த ஹார்மோன்ஸ் குறையும். நீங்க என்ன மாத்திரைகள் கொடுத்தாலும் இந்த சேஞ்சஸ் மாறாது. ஸோ அந்த வகையில முழுமையான முழு பரிசோதனை, முறையாக பரிசோதனை, ஹிஸ்ட்ரி, கரெக்டான ஹிஸ்ட்ரி கேட்பது, எப்படி ஆரம்பித்தது, எப்படி இது ப்ரோக்ரஸ் ஆகுது, எப்படி இது சிவியர் ஆச்சு. நிறைய பெண்கள் சொல்ற விஷயம், மேரேஜ் ஆச்சு, சடன் வெயிட் கெயின் ஆச்சு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆச்சு, இந்த சேஞ்சஸ் வந்தது. சில பெண் குழந்தைகள் பருவம் அடைஞ்சோடனே இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சது, அப்படியே வெயிட் கெயின் ஆச்சு, அதனால சேஞ்சஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வந்துருச்சு. வயதான பெண்கள் சொல்லுவாங்க, மாதவிலக்கு நிற்கிற சமயத்துல இர்ரெகுலர் ஆனது, அதுல அந்த டைம்ல கொஞ்சம் எடை கூடினது, அதற்கான மாற்றங்கள் வந்தது, இந்த மாதிரி மாற்றம் வந்தது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒரு ஹார்மோன் சுழற்சிக்கான மாறுபாடு ஏற்படுற சூழ்நிலைகளை தான் இந்த பிரச்சனைகள் வருகிறது. ஸோ அந்த வகையில என்ன காரணம் என்பதை முழுமையான பரிசோதனை, ஹிஸ்டரி மூலமா கண்டுபிடித்து அதற்குண்டான தீர்வை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஹார்மோன் சப்ரஸ் ஆகும். அதன் மூலமாக இந்த ஹேர் க்ரோத் ஆவது குறைவாகும்.